ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தி குட் டிஷ் நம்மோட 14வது பத்தா பார்க்க போகிறோம். சன்னியை பணத்தை ஏமாத்துறவங்களுக்கு கால் பண்ணி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நீ உண்மையாகவே சன்னியை தானா, நீ பேசுகிற மாடுலேஷன் சரியில்லையேன்னு கேட்பாங்க. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போனால் அவங்க பாட்டுக்கு திரும்பவும் ஆக்டிங் போட ட்ரை பண்ணுவாங்க. சன்னியை அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க, தப்பிச்சு போகலான்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. இவங்க தான் நிறைய பேர்கிட்ட பணத்தை ஏமாத்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே சன்னியை வர சொல்லியிருந்திருப்பாங்க. எல்லாருமே பிடிச்சிக்கிட்டு என்னோட பணத்தை கூட எங்கே போகலான்ட்டு பார்க்குற, தப்பிச்சு போகலான்னு பார்த்தியான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. சன்னி வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே தைரியமாக பேசுவாங்க. இன்னைக்கு நான் உங்களை விட போறதில்ல, எங்க எல்லாரோட பணத்தையும் கொடுங்கன்னு கேட்பாங்க. சன்னியே அன்னைக்கு ஏர்போர்ட்ல என்ன நடந்துச்சுன்றத பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு சன்னியோட கையை பிடிச்சிட்டு அவங்களாவே கீழே விழுந்துட்டு, எதுக்காக என்ன நீ தள்ளி விட்ட, என்னோட இதயம் ரொம்பவே வீக்கா இருக்குன்னு உனக்கு தெரியும்லன்னு கேட்பாங்க. எனது இதயமா? என்னோட இதயம் தான் ரொம்பவே வீக்கா இருக்குன்னு சன்னி சொல்லுவாங்க. ஆமா, சன்னி சொல்றதுதான் சரி, நீ தான் ரொம்பவே கெட்டவ. நீ ட்ரிப்புக்கு போனன்னு கேள்விப்பட்டா, அது எல்லாமே எங்களோட பணம். உன்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேற ஆக்டிங் போட்டு இருந்திருக்க, என்ன தைரியம் தான் இப்படி எல்லாம் பண்ணியிருந்திருப்ப, எங்களோட பணத்தை கூடுன்னு கேட்பாங்க. திரும்பவும் ஆக்டிங் போட ஆரம்பிச்சிருவாங்க. சன்னியே, எனக்கு உதவி பண்ண, நீ ரொம்பவே நல்லவ தானே, எனக்காக உதவி பண்ண, நான் வேலை பார்த்து ரொம்பவே டயர்டா இருக்கேன், என்னோட உதடு வேற வறண்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னை யூஸ் பண்ணலான்றான், ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட உதடுல ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க. அதை எடுத்து விட்டுட்டு, இப்போ நீங்க எங்களோட பணத்தை கொடுக்குறீங்களா இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்களான்னு கேட்பாங்க. எனக்கு தெரியும் நீ போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சன்னியை கால் பண்ண போகவும், எதுக்காக நீ கால் பண்ற, நான் உன்னோட பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப எங்களோட பணம்னு மத்தவங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. சன்னி ரொம்பவே நல்ல பொண்ணு இல்லையா, அவளோட பணத்தை முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லுவோம். சன்னிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அவங்கள்ட்ட இருந்து வாங்கின பணத்தை அக்கௌண்ட்ல ஏத்திட்டு மொத்தமா எவ்வளவு ஜீரோ இருக்குன்னு பார்த்துட்டு $20,000 இருக்கு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் பாதி பணத்தை வாங்கிட்டேன், கண்டிப்பா அடுத்த தடவை அவங்கள பார்க்கும்போது மிச்ச பணத்தையும் வாங்கிடுறேன்னு சொல்லுவாங்க. அம்மா, நீங்க கலக்கிட்டீங்க, நீங்க இதே மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க தான் பெஸ்ட்னு பாப்பா சொல்லுவா. நான் டூஹியா இருக்கும்போது தான் எனக்கு நிறைய விஷயம் தோண ஆரம்பிச்சது. நான் டூஹியாவே வாழலாமா இல்ல என்ன மாதிரியே வாழலாமான்னு. நான் டூஹியா வாழ்றது நல்லா தான் இருக்கும், ஆனா நிறைய பேரை கஷ்டப்படுத்த வேண்டியதா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீ டூஹி மாதிரியே நடந்துக்கலினா உனக்கு இன்னைக்கு பணம் கிடைச்சே இருக்காது. உன்னோட வழியில போயிருந்தீங்கன்னா பணம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறியான்னு அம்மா கேட்பாங்க. நான் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறேன்றது முக்கியமே கிடையாது, இது சரியானதா இருக்குன்னு நான் முடிவு பண்ணேன்னா அதுக்காக ப்ராக்டிஸ் எடுத்தேன்னா எதுக்காகவும் பொறுமையா போக வேண்டிய அவசியமும் இருக்காது, பொறுத்திருக்க வேண்டிய அவசியமும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அம்மா, நீங்க ரொம்பவே கூலா இருக்கீங்க, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. நான் உங்களுக்கு ஃபுல் மார்க் தரேன், என்னோட அம்மா தான் பெஸ்ட்னு பாப்பா சொல்லுவா. என்னோட செல்லம் தான் பெஸ்ட்னு சன்னி சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். வெளில வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி மெஞ்சின்றவங்க இருக்காங்களான்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லவும், நாளைக்கு அவங்க வருவாங்களா, அப்பனா என்னோட நம்பரை வந்துட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட சண்டையோட குடும்பத்திலேருந்து கால் பண்ணிருக்கேன்னு அவங்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. என்னமா சொல்றீங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் சாங் தானான்னு பாப்பா கேப்பா. சாங் டூஹி அவருக்கு பிடிச்சிருக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணாரு. உன்னோட அங்கிளா இருக்கிற அளவுக்கு அவரு கரெக்டா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. இப்போதைக்கு டூஹி கண்முழிக்கிறது மட்டும்தான் மிச்சம் இருக்கு. நல்ல வேலையா டூஹிக்கும் அவருக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நான் கெடுத்து வைக்கலன்னு சொல்லுவாங்க. அம்மா, அவர் ஆன்ட்டிய முதல் முறை துபாய்க்கு போற ஃபிளைட்ல தான் பார்த்தாரு. அதுக்கு முன்னாடி ஆன்ட்டி மேல அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இன்ட்ரெஸ்டே வர ஆரம்பிச்சிருக்கு. அவரு ஒன்னதாமா லவ் பண்றாரு, ஆன்ட்டியே கிடையாதுன்னு பாப்பா சொல்லுவா. இதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரிடிகுலஸா இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மா, சில நேரத்துல ரிடிகுலஸான விஷயங்கள் ரியாலிட்டியில நடக்கும்னு பாப்பா சொல்லுவா. சன்னியால இதை நம்பவே முடியாது. குழப்பத்தோட டூஹியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ட்ரைனிங்ல டேங் எக்ஸசைஸ் பண்றதே பார்த்து சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. சரி, தூரத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோமே, பக்கத்துல போகலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா கேஷுவலா போயிட்டு இருப்பாங்க. டேங் இதெல்லாம் கட்டுக்காம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். சஞ்சய் பக்கத்துல வரவும் அவங்களோட முகத்திலேயே அடிச்சிருவான். அச்சோ, என்னோட மூக்கு போச்சேன்னு கத்திட்டு இருப்பாங்க. மத்தவங்களாம் என்னாச்சுன்னு போயிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. டேயாங் இதெல்லாம் கண்டுக்காம எக்ஸசைஸ் முடிச்சுட்டு டூஹியை பார்க்கலான்ட்டு லைப்ரரிக்கு போவான். டூஹி இல்லாத பக்கம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உஜின் டேயாங்க பார்ப்பாரு. அவனோட அம்மா இறந்தப்ப என்ன நடந்துச்சுன்றத யோசிச்சு பார்ப்பாரு. உஜின் அவனோட அம்மா இந்த ரேமில் இருக்கத டேயாங்க பார்க்க விடாத, அவன் பார்த்தானா தாங்க மாட்டான்னு சேர்மன் சொல்லியிருந்திருப்பாரு. ஆக்சிடென்ட்ல அவங்களோட உடம்பு ரொம்ப அதிகமா சிதைஞ்சு போயிருந்திருக்கும், அதனாலதான் பார்க்க விட்டு இருந்திருக்க மாட்டாரு. டேயாங்க தடுத்து, அன்னைக்கு நீ அட்வைஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, உன்னாலதான் என்னோட ஃபீலிங்ஸை நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவாரு. என்ன நீ சொல்றேன்னு டேயாங் கேப்பான். டூஹியை பத்தி தான் பேசுறேன், நீ டூஹியை வச்சுக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். உனக்கு சூட் ஆகுதுன்றதாக என்னோட ட்ரெஸ்ஸை வேணா விட்டு கொடுப்பேன், மத்தபடி வேற எதையுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த விஷயத்துல டூஹிக்கு தான் முடிவெடுக்கிற உரிமை இருக்கு. நீ எப்ப சேலஞ்ச் பண்ணாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ சொன்ன மாதிரி பசங்க நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற சண்டையா மட்டும்தான் இது இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சன்னியை பணத்தை திரும்ப வாங்கிட்டாங்கன்னு வீட்டுல கவனிப்பு பலமா இருக்கும். சன்னியை நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி பணத்தை திரும்ப வாங்கியிருக்க, எனக்கு ஒன்னு நினைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. முதல் முறை எனக்கு ஒன்னு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அவருடைய சுத்தி இருக்கிற யாரும் உங்களை வேலை வாங்க முடியாதுல்லன்னு சஞ்சு சொல்லுவா. என்னோட அம்மாவை பத்தி ரூடாலாம் பேசாதீங்கன்னு பாப்பா சொல்லுவா. பணம் தான் பவர்னு சொல்லுவாங்களே, அது சரியாதான் இருக்கு. நம்மளோட குடும்பத்துல நீங்க தான் முதல் ரேங்க் வாங்கியிருக்கீங்கன்னு சஞ்சு சொல்லுவா. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், ரேங்க்லாம் எதுவும் கிடையாது, நம்ம எல்லாருமே நம்பர் 1 தான். சண்டே நான் சொல்றது சரிதானு சன்னி கேட்பாங்க. அவன் பாட்டுக்கு கோவத்தோட போயிட்டு ரூம்குள்ள உட்காந்துருப்பான். என்னாச்சுங்க, ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது ஆச்சா, உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா, ஓனர் ஏதாவது திட்டினாங்களான்னு கேட்பாங்க. சன்னி பாசத்தோட கேட்கறாங்கன்றது புரியாம அவன் பாட்டுக்கு கத்திட்டு இருப்பான். என்ன நினைச்சிட்டு
பேசிட்டு இருக்க, என்னைய திட்டி எப்ப பாரு வேலையை விட்டு துரத்திடணும்னு நினைக்கிறேன்னு கேட்பான். நீங்க சம்பாதிச்ச பணத்துல எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வரும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தீங்க. ஆனா நீங்க திடீர்னு மாறிட்டீங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். இதுல கோவப்படுறதுக்கு எதுவும் இல்லையே. ஒருவேளை உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களான்னு நான் கேட்டேனே, அதனால கோவமா இருக்கீங்களான்னு சங்கி பொறுமையா கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வேற ஒண்ணுதான் இதுக்கு காரணம். நீ மாறிட்ட, உன்னை பாக்குறதுக்கு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தெரியுது. நீ பேசுறது, ட்ரெஸ் பண்றது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லுவான். இதுல நீங்க கோவப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்பாங்க. பாத்தியா, நீ பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் நீ டூஹியா மாற போறேன்னு சொல்லுவான். நான் அவளை மாதிரியே மாறணும்னு நினைச்சா கூட அவ அளவுக்கு தைரியமான மனசு எனக்கு கிடையாது. நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா மாறணும்னு நினைச்சேன். இதனால நீங்க கோவப்படுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லுவாங்க. எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்றது உனக்கு புரியவே இல்லை. ஆனா நீ என்ன குறை சொல்லிட்டு இருக்க. உன்னோட பணம் உனக்கு திரும்ப கிடைச்சிட்டுன்றதால என்ன நீ தாழ்த்தி நினைக்கிறியான்னு கேட்பான். அப்படின்னு சங்கி சொல்லுவாங்க. மிஞ்சிக்கிட்டே இருந்து மெசேஜ் வரும். இன்னுமே கோவமா பேச ஆரம்பிச்சிருவான். உன்னோட கடையை ஓபன் பண்றதுக்கு உனக்கு பணம் கிடைச்சிட்டுன்றதால நீ சந்தோஷமா இருக்குன்றது எனக்கு புரியுது. ஆனா இன்னுமே இந்த குடும்பத்தோட தலைவன் நான் தான், உனக்கு புரிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு போயிடுவான். எதுக்காக இவன் இப்படி எல்லாம் கத்திட்டு போறான்ற மாதிரிதான் சன்னி பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பத்தி மிஞ்சிக்கிட்டு சொன்னா, உன்னோட ஒய்ஃபுக்கு பணம் கிடைச்சிட்டா எப்படி இருந்தாலும் அது அவங்களோட பணம் தானே. இதுல உன்னை கேவலமா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ ஏன் வருத்தமா இருக்குன்றது எனக்கு புரியுதுன்னு சொல்லுவாங்க. நான் எப்படி ஃபீல் பண்றேன்றது உனக்கு புரியுதுன்றது எனக்கு தெரியுது. ஆனா சன்னியே அவளோட ஹஸ்பண்டை என்னைக்குமே தாழ்த்திலாம் நினைக்க மாட்டா. இது எல்லாத்துக்குமே சாங் மட்டும் தான் காரணம். ஒருவேளை அவன் டூஹியை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா இன்னுமே மோசமாயிடும். அவன் என்னோட பிரதர் இன் லவ் ஆயிட்டானா என்னோட ஒய்ஃப் எப்பவுமே அவனோட சேர்த்து வச்சு என்ன கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவா. அவங்ககிட்ட ஷேர் ஹவுஸ் இருக்கு, ஜிம்ல மெம்பரா இருக்கான், அவங்ககிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் எந்த பிரச்சனை கிடையாது, நீ மெம்பர்ஷிப் வாங்கலாம், நான் தான் உங்ககிட்ட கார்டு கொடுத்தலன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அப்பன்னு சேரம் கூப்பிடுவா. யாரு பேசிட்டு இருக்கா, எதுக்காக நீங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சனியை கேட்பாங்க. எஸ் மேம், நான் வந்துடுறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு என்னோட பாஸ் தான் கால் பண்ணாங்க. உன்னோட நல்ல மூட நான் கெடுக்க வேணான்னு நினைக்கிறேன். என்னை வேலை விட்டுலாம் துரத்துல, நான் போறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்பா நடந்துக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்லன்னு பாப்பா கரெக்டா கேட்பா. அவர் வேலைக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுதுல, இப்பதானே வேலைக்கு போயிட்டு இருக்காரு, அதனால கோவத்தோட இருப்பாருன்னு நினைக்கிறேன். உன்னையும் அவரையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஈபனோட ரெசியூமை காட்டி ஊச்சின் டூகி ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல தூக்கறதுக்காக நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன்னு ஹாங் சொல்லுவாரு. இந்த பொண்ணு சியோல் நேஷனல் யூனிவர்சிட்டியில கிராஜுவேட் ஆயிருக்கு. அப்பா காங்கிரஸ்மேன், தாத்தா பிரைம் மினிஸ்டரா இருந்தவரான்னு கேட்பாரு. இது எல்லாமே போய் தப்பான ஐடென்டிட்டியில தான் இந்த பொண்ணு வேலையில சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாரு. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி இந்த பொண்ணு நம்மளோட கம்பெனில ஜாயின் பண்ணிச்சுன்னு கேட்பாரு. இந்த பொண்ணு பார்ல வேலை பார்த்துட்டு இருக்கு. அங்க வந்த கிளைண்ட் யாரோ தான் இந்த வேலை கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. ஈபனுக்கு இருக்கிற வீக் பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டூஹி ஊஜின் தங்கியிருக்கிற வீட்டுல தான் இப்ப இந்த பொண்ணு தங்கியிருக்குன்னு சொல்லுவாரு. எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஈபனோட ரெசியூமை பார்த்துட்டு காங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணுவாரு. ஊஜின் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. சண்டே அங்க வந்து, நீ ரொம்பவே ஹார்ட்டா இருக்க தானே. ஹாய் ஊஜின், நான் இங்க பிரீமியம் மெம்பர்ஷிப் கார்டு வாங்கியிருக்கேன். நீ ரெகுலரான கார்டு தான் வாங்கியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். மன்னிச்சிருப்பா, நான் உன்னை வேணும்ட்டே கீழெல்லாம் இறக்கலன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே அவங்கள திரும்பவும் பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வெல்கம்னு ஊஜின் சொல்லுவாரு. என்னப்பா உன்னோட ஆட்டிடியூட் ரொம்பவே மாறிடுச்சு. போன தடவை மீட் பண்ணும்போது வேற மாதிரி நடந்துகிட்டேன்னு கேட்பான். நீங்க டூஹியோட பிரதர் இல்ல, அதனால நான் உங்ககிட்ட ரூடா நடந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்கிட்ட சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லைன்னா நீங்க போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. இருப்பா, உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லணும். என்னோட ஒய்ஃப் கிட்ட இதுக்கப்புறமேட்டுக்கு எந்த அட்வைஸும் கொடுக்காத. அவ எப்படி இருக்காளோ அதே மாதிரியே இருக்க விடு. அவ ரொம்பவே நல்ல மனசுக்கார பொண்ணு. டூஹி மாதிரியே மாறிடுவா போல இருக்கு. நீயும் டூஹியும் அமைதியா டேட் பண்ணுங்க. என்னோட ஒய்ஃபை மாத்திரம்னு ட்ரை பண்ணாதான்னு சொல்லுவான். நானும் உன் கூட நல்லபடியா பேசலாம் பழகலான்ட்டு தான் பார்த்தேன். ஆனா நீ ரொம்பவே ஹார்டா இருக்க. உன்னோட ஒய்ஃப் எதனால அப்படி மாறினாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா உன்னோட ஒய்ஃப் உனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்கியா? மனுஷங்க எப்போதுமே மாறிடுவாங்க. உன்னால இதை ஏத்துக்க முடியலன்னா நீ சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறேன்னு தான் அர்த்தம். பிரீமியம் மெம்பர்ஷிப்பை வேணா நீ பணம் கொடுத்து வாங்கியிருந்திருக்கலாம். ஆனா உன்னால பையனா வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த அளவு நம்மள அவமானப்படுத்திட்டானேன்னு சொல்லி கத்துன்னு கத்திட்டு இருப்பான். ஈவன் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி என்னோட பேரு டூஹி, செக்அப்காக அப்ளை பண்ணியிருந்தா எப்ப டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, இந்த வெள்ளிக்கிழமையான்னு கேட்டுட்டு காலை கட் பண்ணிட்டு, டூஹி இதுக்கப்புறமேட்டுக்கு நீ ஃபீனிக்ஸா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களை ரூம் 7க்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு கூப்பிட்டு போவோம். ஹாய், என்னோட பேரு சென்னா. ஸ்வீட்டி, நீங்க ரொம்பவே பவர்ஃபுல்லானவர்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க லாயரா இருக்கீங்களா இல்ல பொலிட்டீஷியனா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. என்னது ஸ்வீட்டியான்னு சொல்லி காங் இப்பதான் முகத்தை காட்டுவாரு. டேரக்டா காங் நீங்களான்னு சொல்லிட்டு ஆக்டிங் போட ஆரம்பிச்சிருவாங்க. நான் இன்னைக்கு தான் முதல் நாள் இங்க வேலைக்கு வந்தேன். எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. நீ ஏற்கனவே $2 லட்சம் இங்க சம்பாதிச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டனே, அப்புறம் எப்படி இன்னைக்கு முதல் நாளா இருக்குன்னு கேட்பாரு. டேரக்டர் காங், என்ன மன்னிச்சிருங்க, வேலை என்னை விட்டு போயிடுமோன்றதுக்காக தான் இப்படி சொல்லிட்டேன். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் ஒரு அனாதை. அப்பா அம்மா இல்லாம நான் முன்னுக்கு வருது ரொம்பவே கஷ்டம், அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. நான் உன்னை வேலையை விட்டு தூக்கத்துக்காக இங்க வரல, அதுக்கு ஆப்போசிட்டா பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். டூஹி கிட்ட இருந்த எல்லா பவரையுமே நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நீ பணத்தை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. டூஹி மாதிரியே இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோன்னு சொல்லுவாரு. அம்மா ஹோட்டலுக்கு கால் பண்ணி மிஞ்சி கிட்ட நான் சொன்ன மெசேஜ் சொல்லிட்டீங்களான்னு கேட்பாங்க. அவங்க சொல்ற பதில்ல இருந்தே இன்னும் மிஞ்சி கிட்ட சொல்லுன்றது தெரிய வரும். சரி ஓகே, நானே நேர்ல போயிட்டு பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதான் பிரீமியம் மெம்பர்ஷிப் வாங்கிட்டீல, அப்புறம் இதுக்காக சந்தோஷமா இல்லாம இப்படி
டிப்ரெஷனா இருக்கன்னு கேட்பாங்க. அவன் என்ன திட்டான், நான் திரும்ப எதுவும் அவன்கிட்ட சொல்லவே இல்லை, என்னால எதையுமே பேச முடியல. சங்கி அவளோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா விதத்திலுமே அவ என்னை விட பெட்டரா இருப்பா. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன தாழ்த்தி நினைப்பான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். உன்னோட ஒய்ஃபை உனக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா, நான் உன்னை எந்த அளவுக்கு பெருசா நினைச்சாலுமே அது உனக்கு மேட்டராவே தெரியறது இல்ல. உன்னோட ஒய்ஃப் உன்னை நினைச்சு பெருமையா நினைக்கணும்னு நினைக்கிற, அதுதான் உனக்கு முக்கியமா இருக்கு. அவ எப்படிப்பட்டவன்னு சொல்லி பர்ஸை எடுத்து போட்டோவை பார்த்துட்டு அழகா இருக்கா, என்ன மாதிரிலாம் இல்ல, நான் சொல்றது உனக்கு கேக்குதான்னு சொல்லிட்டு சங்கியோட நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. சண்டே தான் கால் பண்ணிருக்கான்னு நினைச்சு அட்டன் பண்ணி, ஹனி நீங்க வேலை முடிச்சிட்டீங்களா, இன்னும் ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கீங்களா, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. மிஸ்டா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கு, உனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. சன்னிக்கு இவங்க பேசினதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். ரெஸ்டாரண்டோட ஓனர் அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு கால் அமுக்கி விட்டுட்டு டாக்டர் சொன்னாங்க இதே மாதிரி அமுக்கி விட்டா அவங்களோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி அமுக்கி விட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல எந்த அளவுக்கு பணம் கிடைச்சதுன்னு ஏன் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறன்னு கேட்பாரு. கூடிய சீக்கிரம் அனுப்பி விட்டுருவாங்க. அவங்க அனுப்பி விட்ட உடனே நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லுவாங்க. என்னோட பிசினஸ் மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு சொல்லி தலையிலேயே அடிப்பாரு. சண்டேவுக்கு கால் பண்ணி எவ்வளவு பணம் வந்திருக்குன்றத கேட்கலான்ட்டு பார்ப்பாங்க. அவன் காலை அட்டன் பண்ணவே மாட்டான். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேமரால செக் பண்ணி பார்ப்பாங்க. வெயிட்ரஸோட இருக்கிறத பார்த்து கோவம் அதிகமாகிட்டு இருக்கும். மிஞ்சி எழுதிட்டு இருக்கிறத பார்த்து அவங்கள பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் கேமரால பார்த்துட்டு ஓனருக்கு இன்னுமே கோவம் அதிகமாகிட்டு இருக்கும். நடந்ததை பத்தி அத்தைகிட்ட சொன்னா நீ உன்னோட ஹஸ்பண்டா சந்தேகப்படுறியான்னு கேட்பாங்க. அம்மா போன முறை நாம இவங்களை சந்தேகப்பட்டோம்ல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சஞ்சி சொல்லுவா. இன்னசென்ட்டான பையன் மேல இப்பெல்லாம் சந்தேகப்பட்டுட்டு இருக்காத, ஒருவேளை வேலை சம்பந்தப்பட்ட காலா இருக்கலாம்லன்னு அத்தை சொல்லுவாங்க. அந்த புள்ள பொறாமப்படுறேன்னு சொன்னிச்சு, அப்புறம் எப்படி இது வேலை சம்பந்தப்பட்டதா இருக்குன்னு கேட்பாங்க. உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்பவே அழகா இருக்கன்றதாலதான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். அதோட உன்னோட சிஸ்டர் கிட்ட நீ வேலை பார்த்தில, அதனாலதான் அவளோட பழக்கம் உனக்கு வந்துட்டு அவ்வளோ மாதிரிதான் பேசிட்டு இருக்க. இல்லனா நீ உன்னோட ஹஸ்பண்ட சந்தேகப்படுவியான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. நான் அவர் மேல சந்தேகப்படுறேன்றது மட்டும் கிடையாது, அவரோட போனை வேற ஒருத்தவங்க வச்சிருந்திருக்காங்க, அதனால அவருக்கு ஏதாவது ஆகியிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட எதுவும் கிடையாது, ஆனாலும் என்னோட பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதாக நான் விட்டதுக்கு காரணமே நீ நல்ல பொண்ணா இருந்தன்றதுதான். ஆனா இப்ப நீ அவனை நினைச்சு சந்தேகப்படுற, உன்னோட ஹஸ்பண்ட் மேல நீ ஜெலஸ் ஆகுற, அவ்வளவுதான், போயிட்டு குளிச்சுட்டு தூங்குன்னு சொல்லுவாங்க. இல்லத்த என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு, நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. சரிமா போயிட்டு செக் பண்ணு, ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட பையன் இன்னசென்ட்னு தெரிய வந்துச்சுன்னா உன்னை வீட்டை விட்டு நாங்க துரத்திடுவோம். அதுக்கப்புறம் நீ தான் கில்ட்டியை ஃபீல் பண்ணுவ, உனக்கு வீடும் கிடைக்காது, ஃபுட் ட்ரக்கும் கிடைக்காது, அதுக்கப்புறம் உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவோம், சோறங்க உனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் சொன்னா சன்னியை போக மாட்டாங்கன்னு நினைச்சுதான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. சன்னியை போகவும் ஏன் நில்லுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. சன்னியோட அம்மாவும் கோவத்தோட பஸ்ல வந்துட்டு இருப்பாங்க. முதல்ல அவன் ஆஃபர் வச்சிருந்த பொண்ணு தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும். அடுத்து ஃபேமிலியில உள்ள எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு பொறுக்கி பையில என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணியிருந்திருப்ப, கால் நடக்க முடியாத என்னோட ஹஸ்பண்ட்க்கு பதிலா ஒன்னதானே 10 வருஷமா என்னோட உண்மையான ஹஸ்பண்டா நினைச்சேன். என்ன மாதிரி உண்மையா இருக்கிற ஒய்ஃபா உன்னால இப்படி ஏமாத்த முடிஞ்சது, கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு சொன்னியடா பொறுக்கி பையிலன்னு சொல்லி அடி அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. குடும்பத்துல உள்ள எல்லாரும் இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. வெயிட்ரஸ் பொண்ணு அவங்கள கூப்பிடவும் நீ அதை விட மோசமானவளாச்சே, என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணிருப்பேன்னு சொல்லி அந்த பிள்ளைய அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தங்கச்சி இதெல்லாம் பார்த்துட்டு நீ ரொம்பவே மோசமானவனா இருக்கடா, நீ இப்படி சீட் பண்ணிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாம் பார்த்து அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். என்னோட பொண்ணு ரொம்பவே பாவம்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹனி நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு இருப்பான். சன்னிக்கு மயக்கமே வந்துடும். மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் கண் முழிச்சு பார்ப்பாங்க என்ன நடக்குதுன்னு. அம்மாவுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த 2 பொண்ணுங்க மேலதான் கோவம் அதிகமாகிட்டு இருக்கும். அவங்க 2 பேரையும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கோவத்துல நம்மளோட பிள்ளைய அடிச்சிருவாங்களோன்னு சண்டேவை அத்தை கூட்டு போயிட்டு இருப்பாங்க. சன்னியால இது எதையுமே ஏத்துக்க முடியாது, அழுதுகிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.